பாட்டி, எனக்கு பொழுதே போகலை. எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன். அப்படியா, இரு சொல்கிறேன். முட்டாள் குதிரையின் கதை. ஒரு காட்டில் ஒரு குதிரை வாழ்ந்து வந்துச்சு. அது அங்கே உள்ள புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாம் இருக்க இந்த காட்டில் உள்ள புல்லெல்லாம் எவ்வளோ சுவையாக இருக்குது. இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு நாம் எப்போவுமே சந்தோஷமாக இங்கேயே இருக்கலாம். திடீர்னு ஒரு யானை வந்துடுச்சு. அந்த யானை அந்த காட்டில் உள்ள செடி கொடி மரங்கள் எல்லாத்தையுமே மிதித்து நாசமாக்குனுச்சு. ஆனால் ஒரு மரத்தில் உள்ள இலைய மட்டும் அது ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டுது. அதுக்கு அந்த இலை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இனிமேல் நாம் இந்த காட்டிலையே இருந்துக்கலாம். இங்கே இந்த இலை நிறைய இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்குது. நாம் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த காட்டிலையே வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த குதிரைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த யானையை நாம் எப்படியாவது விரட்டியே ஆகணும். இல்லைன்னா இது காட்டில் உள்ள எல்லா இலையும் சாப்பிட்ரும். அப்புறம் நமக்கு ஒரு இலை கூட இருக்காது. இதை எப்படியாவது இங்கேருந்து விரட்டி ஆகணும். இந்த யானையை இந்த காட்டை விட்டு விரட்டணும்னா யார்கிட்ட உதவி கேட்குறது? யானையோட விரோதி சிங்கம்தான். அதனால் நாம் சிங்கத்துக்கிட்ட உதவி கேட்கலாம். அப்படி நினச்சிக்கிட்ட குதிரை சிங்கத்துக்கிட்ட போய், நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஒரு யானை திடீர்னு வந்து என்னோட இடத்த ஆக்கிரமிச்சிடுச்சு. நீங்கள் தான் அதை எப்படியாவது இந்த காட்டை விட்டு விரட்டணும். நான் இப்போ ரொம்ப பசியாக இருக்கிறேன். எனக்கு சக்தி கம்மியாக இருக்குது. யானை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் நான் இப்போ அது கூட சண்டை போட முடியாது. நீ இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா எனக்கு இருக்கிற பசிக்கு நான் உன்னையே கொன்று சாப்பிட்ருவேன். ஒழுங்கு மரியாதையாக நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. அப்படி சிங்கம் சொன்ன உடனே குதிரை அங்கேருந்து போயிடுச்சு. வேற யார்கிட்ட நாம் உதவி கேட்கலாம் அப்படின்னு குதிரை நினச்சிட்ருக்கும்போது அங்கே ஒரு வேட்டைக்காரர் வந்துட்டு இருந்தார். அதை பார்த்த குதிரை வேட்டைக்காரர்கிட்ட உதவி கேட்டுச்சு. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னோடய இடத்த யானை ஆக்கிரமிச்சிடுச்சு. அதை எப்படியாவது இந்த காட்டை விட்டு விரட்டணும். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. சரி, நீ உன் மேலே என்னை ஏற்றிட்டு உன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அதை. குதிரை வேட்டைக்காரர்கிட்ட அந்த யானையை காமிச்சு கொடுத்தது. அதை பார்த்த யானை, யார் அது? குதிரை மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் வேட்டைக்காரர் யானை மேலே ஒரு அம்பை விட்டார். அந்த அம்பு யானை மேலே குத்தி யானை வலி தாங்காமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு ஒரு இடத்துல மயங்கி கீழே விழுந்து செத்து போயிடுச்சு. உடனே குதிரை, வேட்டைக்காரரே, நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என் மேலே இருந்து கீழே இறங்குறீங்களா அப்படின்னு சொன்னுச்சு. வேட்டைக்காரருக்கு குதிரை மேலே சவாரி செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வேட்டைக்காரர், அட முட்டாள் குதிரையே, இனிமே நான் சொல்கிற வேலையை தான் நீ செய்கிற. நான் சொல்கிற வேலையை நீ செய்யலைன்னா இந்த யானைக்கு நடந்தது தான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி குதிரையை பயமுறுத்தி வேட்டைக்காரர் குதிரையை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. குதிரை அந்த வேட்டைக்காரருக்கு தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் சேவை செஞ்சிட்டே இருந்தது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாள்.